ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாள் இரவு வருண் வேலைகளை முடித்துவிட்டு களைப்புடன் வீடு திரும்பினான். உடைகளை மாற்றுவதற்காக குளியலறைக்கு சென்றான். நித்யா அவனை தேடிக்கொண்டு அந்த அறைக்குள் நுழைந்தாள். எங்கும் வருணை காணாததால் அவள் பார்வையை அறை முழுவதும் சுழலவிட்டாள். அப்போது மேஜையின் மீது ஒரு அழகான வண்ணமயமான பூங்கொத்து கண்ணில் பட்டது. நித்யாவுக்கு ஆச்சரியம். ஐயோ, இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு. இது எப்படி இங்கே வந்துச்சு? ஒருவேளை இந்த பொக்கே வருண் எனக்காக வாங்கிட்டு வந்திருப்பாரோ என்ற கேள்வியுடன் அந்த பூங்கொத்தை ஆசையுடன் எடுத்து முகர்ந்து பார்த்தாள். மலர்களின் நறுமணம் அவளை மயக்கியது. அவள் மனம் சந்தோஷத்தில் துள்ளியது. அப்போது அந்த குளியலறையின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. வருண் வெளியே வந்தான். சட்டையின்றி இடுப்பில் ஒரு துண்டு மட்டும் கட்டியிருந்தான். நித்யாவை அந்த பூங்கொத்துடன் பார்த்ததும் அவன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. நித்யா அந்த பூங்கொத்துடன் வருணை நெருங்கினாள். வருண், என்ன இது? இது எவ்வளோ அழகா இருக்கு. எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க என்று வருணை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அப்போது வருண் சற்று தேங்கியபடி, ஏய் பொண்டாட்டி, இது இந்த பொக்கை உனக்கு இல்லை. வருண், என்ன சொல்கிறீங்க? எனக்கு இல்லையா? அப்புறம் எதுக்கு இங்கே இருக்கு? ஒன்றும் இல்லடி, நாளைக்கு பேங்க்கில் புது ஏஜிஎம் ஜாயின் பண்ணுறாரு. அவரை வெல்கம் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று வருண் கூறியதை கேட்ட நித்யாவின் முகம் சட்டென்று மாறியது. தான் ஆசையாய் நினைத்த பூங்கொத்து தனக்காக இல்லை என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நித்யா அந்த பூங்கொத்தை மேஜையின் மீது வைத்துவிட்டு வருணை முறைத்தபடி, என்ன, எனக்காக வாங்கிட்டு வரலையா? அதானே பார்த்தேன். உங்களுக்கு என் கூட ரொமான்ஸ் பண்ண மட்டும்தானே தெரியும். பொன்னாட்டிக்கு இந்த மாதிரி அழகாக ஃப்ளவர்ஸ் கொடுக்கணும், அவளுக்கு அழகாக டெடிபியர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு தோணாதில்ல என்று நித்யா சற்று கோபமாக பேசிக்கொண்டிருக்க, அப்போது வருண் அவள் இடையை பற்றி அவன் அருகே நெருக்கமாக இழுத்தான். ஏய் பொண்டாட்டி, உனக்கு எதுக்கு டெடி பேர்லாம்? நான் எதுக்கடி இருக்கேன்? அதுக்கு பதிலாக என்னை கட்டி பிடிச்சிக்கோ என்று வருண் கூற நித்யா சற்று வெக்கப்பட்டவாறு சிரித்தாள். சும்மா இருங்க, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்போ என்னடி, உனக்கு ஃப்ளவர்ஸ் தானே வேணும்? இங்கே பாரு, நாளைக்கு கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். நீ என்ன கேட்குறியோ நான் வாங்கிட்டு வரேன். உனக்கு பிடிச்ச கலரில், உனக்கு பிடிச்ச வாசனையில். ஏய் பொண்டாட்டி, நீ கேட்டா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பூவையும் காலடியில் வந்து கொட்டுவேன். நீ தாண்டி எனக்கு ராணி, உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஐயோ வருண், சத்தியமாக முடியல. ஏதோ அந்த பூவை பார்த்தோன்னே கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஆனால் அது எப்போ எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதோ என்னோடய ஹாப்பினஸ் எல்லாம் போயிடுச்சு என்று நித்யா கூற, வருண் நித்யாவின் இடையை இன்னும் இறுக்கமாக பற்றினான். அந்த பூ இல்லைன்னா என்னடி, நான் உன்னை வேறு மாதிரி சந்தோஷப்படுத்துகிறேன். என்ன என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்னு காட்டுறேன் என்று கூறியபடி நித்யாவை அந்த படுக்கையில் மெதுவாக சாய்த்தான். அவளது கண்கள் காதலுடன் அவனை பார்த்தன. வருண் அவளின் அருகே குனிந்து அவள் உதடுகளை மெதுவாக வருடினான். ஏ பொண்டாட்டி, இந்த லிப்ஸு எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? இது அப்படியே டேஸ்ட் பண்ணும்போது தேன் மாதிரி இருக்கும். வருண், அந்த மாதிரிலாம் பேசாதீங்க என்று நித்யா கூற, வருண் நித்யாவின் கழுத்தில் மெதுவாக முத்தமிட்டான். அப்புறம் இந்த கழுத்து எங்கே நான் கிஸ் பண்ணும்போது உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். வருண், போதும் என்று நித்யாவும் மூச்சு திணறலுடன் வருணிடம் கூறிக்கொண்டிருந்தாள். அப்போது வருண் நித்யாவின் புடவையின் மடிப்பை மெதுவாக விளக்கினான். ஏண்டி, இப்போதான் ஆரம்பிக்கிறேன், அதுக்குள்ளே போதும்னு சொல்கிற என்று வருண் கூற, நித்யா வருணை தன் அருகே நெருக்கமாக இழுத்தாள். ஆனால் வருண், இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ரொமான்டிக்காக பேசி எனக்கு அவுத்துடுறீங்கல்ல? ஏ பொண்டாட்டி, உன் புருஷன் அதில் தாண்டி ஸ்பெஷலிஸ்ட்டே.
என்று வருண் கூற நித்யாவும் சிரித்து கொண்டபடி வருணை நெருக்கமாக அணைத்து கொண்டாள். வருணும் நித்யாவும் ஒருவரையொருவர் அணைத்து காதலின் நெருக்கத்தில் மூழ்கியிருந்தனர். மெல்லிய வெளிச்சம் அறைக்குள் கசிந்து அவர்களின் அன்பான தருணத்திற்கு சாட்சியாக இருந்தது. அப்போது திடீரென யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. வருண் சற்று விலகி, யார் இந்த நேரத்தில் என்று வருண் கேட்க நித்யாவும் சற்றே கலைந்த நிலையில், போய் பாருங்க வருண், யாரும் தெரியல என்று கூற வருண் சட்டையை மாட்டிக்கொண்டு கதவை திறக்கச் சென்றான். கதவை திறந்ததும் அங்கே வருணின் அம்மா நின்றிருந்தார். மா, என்னம்மா நீ இன்னும் தூங்கலையா? டே வருண், கீழே உன்னோட பழைய ஏஜிஎம் சார் வந்திருக்காரு. உன்னை பார்க்கணுன்னு ஹாலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்ன, ஏஜிஎம் சாரா? அவரே இந்த நேரத்தில் வந்திருக்காரு? நீங்கள் போங்க, நான் வரேன் என்று வருண் கூறியபடி மீண்டும் அறையின் உள்ளே நுழைந்தான். உள்ளே நுழைந்தவன் கண்ணாடியில் தன் தலைமுடியை சரி செய்து கொண்டிருக்க, அப்போது கட்டிலில் படுத்தபடி நித்யா வருணை பார்த்து, என்னங்க, என்னாச்சு? யார் வந்திருக்கா? ஒன்றும் இல்லடி, எங்கள் பழைய ஏஜிஎம் சார் வந்திருக்காரு. என்ன விஷயம் தெரியல. நான் கீழே போகிறேன், நீயும் வா என்று வருண் கூறிவிட்டு அங்கிருந்து செல்ல நித்யாவும் தன் புடவையை சரி செய்து கொண்டு வருணின் பின்னால் நடந்து சென்றாள். வருண் நித்யாவை அழைத்து கொண்டு கீழே ஹாலுக்கு சென்றான். அங்கே வருணின் ஏஜிஎம் வருணை காண அங்கு சோஃபாவில் காத்திருந்தார். வருணை பார்த்ததும் அவர் புன்னகையுடன் எழுந்து நின்றார். வாப்பா வருண், என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? ஐயோ சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்போ வந்தீங்க? உட்காருங்க என்று வருண் கூற அவர் அந்த சோஃபாவில் அமர்ந்தார். வருணும் அவர் எதிரே உள்ள சோஃபாவில் அமர்ந்து கொண்டு, அப்புறம் சார், காஃபி ஏதாவது? வருண், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்கள் வரும்போது தான் சாப்பிட்டு வந்தோம். அப்புறம் என்ன சார் இந்த நேரத்தில்? ஏதாவது முக்கியமான விஷயமா? வருண், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்குல்ல, நானும் கிளம்பிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன சார் இது, ஒரு கால் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேன். நீங்கள் எதுக்கு இவ்வளோ தூரம்? ஏண்டா, நான் உன் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதா? ஐயோ சார், நான் அப்படி சொல்லலை. உன்னை பார்க்கணுன்னா உன்னை மட்டும் இல்லை, உன் பேரண்ட்ஸு நித்யா எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். நித்யா, எப்படிம்மா இருக்க? சார், நான் நல்லா இருக்கேன். வருண் இப்போ தான் என்கிட்ட சொன்னார், உங்களை வேறு பிரான்ச்சுக்கு மாற்றிட்டாங்களாமே. ஆமாம்மா, இப்போ தான் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சது, அதான் ஊருக்கு கிளம்பிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி இந்த வருணை பார்த்து ஒரு 4 வாரத்தை பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். டே வருண், நான் ஊருக்கு கிளம்பிட்டேன்னு அப்படின்னு மறந்துடாத. உனக்கு குழந்த பிறந்துச்சுன்னா இல்லை வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் கண்டிப்பாக என்னை கூப்பிடணும். என்ன சார் நீங்கள் எல்லாமையா? கண்டிப்பாக கூப்பிட்றேன். ஆனால் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன வருண் பண்ணுறது? மேலெடுத்த ஆர்டர் நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. எனக்கும் இந்த பிரான்ச் உங்களெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு போகவே மனசு இல்லை. உன்ன மாதிரி ஒரு சின்சியரான பையனை நான் பார்த்ததே இல்லை. நம்மளோட பிரான்ச் இந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்கியிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீ தான். எங்கே பாரு, இதே மாதிரி வேலை பாரு. சில டைமில் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உனக்கே தெரியும். உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு வருண். நான் உனக்கு இந்த மாதிரி விஷயம் சொல்லணுன்னு அவசியமே கிடையாது, நீ எல்லாம் பார்த்துப்ப. கண்டிப்பாக சார். ஆனால் நீங்கள் கூட இருக்கும்போது கொஞ்சம் தைரியமாக இருந்தது. ஆனால் அந்த புது ஏஜிஎம் எப்படி என்னன்னு ஒன்றும் புரியலை. டே வருண், அதை நினச்சலாம் ஃபீல் பண்ணாத. நீ யாரையும் சமாளிச்சிருவ. அவன் ஏதோ சின்ன பையன்தான். இதுக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் இருந்தான்னு நினைக்கிறேன். இங்கே அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு. ஓகே வருண், எனக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஐயோ சார், இருங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன். டேய், அதெல்லாம் வேணாண்டா, நான் கேபில் தான் வந்தேன், வெளியே தான் வெயிட் பண்ணுது. ஓகே, நான் கிளம்புறேன். நித்யா, நான் கிளம்புறேம்மா. அப்புறம் இந்த வருணை கொஞ்சம் பார்த்துக்கோ, எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுற்றிட்டு இருப்பான் என்று அவர் விளையாட்டாக கூற நித்யாவும் சிரித்தாள். நான் அவரை பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க
என்று நித்யாவும் கூற அவர் அனைவருக்கும் விடை கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். அவர்கள் அனைவரும் அவரை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தனர். அப்போது வருண் நித்யாவின் கையை பிடித்து கொண்டான். நித்யா வருணை பார்த்து, என்னங்க, அவர் ரொம்ப நல்லவர் இல்லை? ஆமாண்டி, அவர் கூட வேலை பார்க்கும்போது அவர் கீழே நான் வேலை பார்க்குற மாதிரியே தோணாது. ஏதோ எல்லோரும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ திடீர்னு எங்கேயோ போகிறாரு. ஐயோ வருண், என்னங்க இது? இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படியும் அவர் நம்ம கூட காண்டாக்டில் தானே இருக்க போகிறாரு. இங்கே பாருங்கள் வருண், லைஃப்னா அப்படி தான். ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒருத்தவங்களும் நம்ம மிஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுவோம். காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் மிஸ் பண்ணுவோம். அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல. இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். சரி வாங்க, டைம் ஆச்சு, நம்ம தூங்கலாம் என்று கூறியபடி நித்யாவும் வருணை அழைத்து சென்றாள். அடுத்த நாள் காலை நேரம் வருண் அவசர அவசரமாக தயாராகி கொண்டிருந்தான். சட்டையை மாட்டிக்கொண்டு தலைமுடியை கோதியபடி பரபரப்பாக இருந்தான். அவன் சாக்ஸ் மாட்டிக்கொண்டிருக்கும்போது நித்யா தூக்க கலக்கத்துடன் அவனை பார்த்து, என்னங்க இது, இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? இன்னும் டைம் இருக்கே என்று நித்யா கூற வருண் சற்று பதட்டத்துடன், ஒன்றும் இல்லடி, நான் தான் சொன்னேன்ல எனக்கு புது ஏஜிஎம் வராருன்னு. அங்கே அவர் வெல்கம் பண்ணுறதுக்கான ஏற்பாடெலாம் நடந்துட்டுருக்கு. நானும் அங்கே இருக்கணும். கொஞ்சம் நர்வஸாக இருக்குடி. புது ஆள், எப்படி இருப்பானோ என்னன்னு தெரில என்று வருண் கூற நித்யா வருணின் அருகே வந்து அவன் கன்னத்தை மென்மையாக தடவினாள். வருண், இப்போ எதுக்கு இவ்வளோ நர்வஸாக இருக்கீங்க? நேற்று அந்த சார் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப டேலண்ட், நீங்கள் எவ்வளோ வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள் வருண், எதுவும் யோசிக்காதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நித்யா கூற வருண் நித்யாவின் கையை பிடித்து தன் உதட்டில் வைத்து முத்தமிட்டான். பொண்டாட்டி, ஏதோ சொல்கிற, உன் பேச்சு கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்குது. நீ கூட இருந்தால் போதுண்டி, எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. சரிடி, நான் கிளம்புறேன், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, பாய் என்று அவளுக்கு ஒரு விரைவான முத்தம் கொடுத்துவிட்டு வெளியேறினான் வருண். நித்யாவும் அந்த கட்டிலில் அமர்ந்தபடி, டி புருஷா, ஆல் தி பெஸ்ட் என்று கூற வருண் நித்யாவை பார்த்து சிரித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். வங்கி முழுவதும் பரபரப்பாக இருந்தது. ஊழியர்கள் அவரவர் வேலையில் மும்முரமாக இருந்தனர். அப்போது அந்த வாசலில் ஒரு பெரிய சொகுசு கார் வந்து நின்றது. அதிலிருந்து ஒருவன் இறங்கினான். பார்ப்பதற்கு நன்றாகவும் வாட்டசாட்டமாகவும் இருந்தான். அவன் வயது குறைவாக தெரிந்தாலும் அவனது நடையில் ஒருவித கம்பீரம் தெரிந்தது. அவன் உள்ளே நடந்து வந்ததும் வங்கியில் உள்ள அனைவரும் அவனை வரவேற்றனர். வருண் ஒரு பூங்கொத்துடன் அவனை வரவேற்க காத்திருந்தான். வருண் அந்த பூங்கொத்தை அவன் கையில் கொடுத்து, வெல்கம் சார், நான் தான் வருண், இங்கே மேனேஜராக இருக்கேன் என்று வருண் கூற சுரேஷ் அவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு பூங்கொத்தை வாங்கி கொண்டான். அவனது குரலில் ஒருவித அலட்சியம் தோன்றியது. ஓ, நீதான் வருணா? அந்த பழைய ஏஜிஎம் உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. நீ ரொம்ப டேலண்டான பையனாமே, பார்க்கலாம் என்று சுரேஷ் பேசியதை கேட்ட விதம் வருணுக்கு சற்று உறுத்தலாக இருந்தது. அவன் பார்வையில் ஒரு ஆணவம் தெரிந்தது. வருண் சற்று தயங்கியபடி, ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் என்று வருண் கூற சுரேஷ் வருணை ஒரு முறை கூர்ந்து பார்த்துவிட்டு, ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் வருண், உங்கள் கூட வேலை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், பார்க்கலாம் நீங்கள் எப்படி வேலை பார்க்குறீங்கன்னு என்று கூறிவிட்டு தனது கேபினை நோக்கி நடந்தான். வருண் சுரேஷ் போகும் திசையை பார்த்தபடி நின்றான். சுரேஷ் பேசிய வார்த்தைகள் அவன் மனதை சற்று அரித்து கொண்டே இருந்தது. சுரேஷ் தனது கேபினுக்குள் செல்வதற்கு முன் மீண்டும் ஒரு முறை வருணை திரும்பி பார்த்தான். அவன் முகத்தில் சிறு புன்னகை இருந்தது.
ஆனால் அது உண்மையாக தெரியவில்லை. மிஸ்டர் வருண், ஒரு நிமிஷம் என்று சுரேஷ் வருணை அழைக்க வருண் சற்று தயக்கத்துடன் அவன் அருகே சென்றான். சொல்லுங்க சார், என்ன வேணும் என்று வருண் கேட்க சுரேஷ் தன் கைகளை கட்டிக்கொண்டு வருணை உற்று நோக்கினான். அந்த பழைய ஏஜிஎம் சார் உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாரு. வருண் ரொம்ப டெடிக்கேட்டடான பையன், பேங்க்குக்கு ஒரு பெரிய சொத்து, அப்படி இப்படின்னு எதோ சொன்னார். கேட்க நல்லா தான் இருந்தது. ஆனால் வருண், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைமில் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் காலம் மாறும்போது தான் அவங்க டேலண்ட்டும் மாறும். நம்ம எப்படி வேலை பார்க்குறோன்றது, நம்ம எப்படி ரிசல்ட் கொடுக்குறோன்றதுல தான் தெரியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று சுரேஷ் கூற வருண் சற்று எரிச்சல் அடைந்தாலும் அதை வெளிக்காட்டாமல், கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை கொடுப்பேன் என்று வருணும் கூறினான். அப்போது சுரேஷ் சற்று சிரித்து கொண்டே, வருண், சும்மா வாயில் சொன்னால் போதாது, ரிசல்ட் வரணும். இந்த பேங்க்கில் நான் நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு வேணும். பழைய ஸ்டைலில் வேலை பார்த்துட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். நம்மளாம் புதுசாக கற்றுக்கணும். நீங்கள் எங்கள் மேனேஜருன்றதுனால உங்களுக்கு இன்னும் அதிகமான பொறுப்பு இருக்குது. உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பாக சார், நான் உங்களுக்கு கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணுவேன். புதுசாக என்ன பண்ணுறதா இருந்தாலும் நான் ரெடியாக இருக்கேன் என்று வருண் கூற சுரேஷ் வருணின் தோளை தட்டிவிட்டு, குட் வருண், உங்கள் டேலண்ட் எப்படி இருக்குன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு எனக்கும் தெரியும். எனக்கு ரிசல்ட் முக்கியம். ஆல் தி பெஸ்ட் என்று மீண்டும் சுரேஷ் ஒரு முறை அவனை பார்த்துவிட்டு கேபினுக்குள் நுழைந்தான். கதவு மூடியதும் வருணிற்குள் இருந்த கோபம் பொங்கி வந்தது. டே வருண், யாரா இவன்? உனக்குன்னு எங்கேருந்து தான் வருவானுங்களோ? ஃபஸ்ட் டேவே காண்டேத்திட்டான். இவன் பேசுகிறது ஒன்றும் நார்மலாகவே இல்லை. இவன் என்னை பாராட்டுறானா இல்லை இன்சல்ட் பண்ணுறானா எதுவுமே புரியல என்று வருணின் மனமும் கொந்தளித்தது. அன்றைய நாள் முழுவதும் அவனால் அமைதியாக வேலை பார்க்க முடியவில்லை. சுரேஷின் வார்த்தைகள் அவன் மனதை ஒரு முள் போல குத்தி கொண்டே இருந்தது. அவன் அடிக்கடி அவனை பற்றி நினைத்து எரிச்சல் அடைந்தான். இப்படியே ஒரு வாரம் செல்லத் தொடங்கியது. வேண்டுமென்றே அவனுக்கு அதிகப்படியான டார்ச்சர் கொடுப்பது போல் வருண் உணர்ந்தான். காலை முதல் இரவு வரை வேலை, சரியான தூக்கமில்லை. வீட்டில் நித்யாவுடன் நேரம் செலவழிக்க முடியவில்லை என ஒரு வாரமாக அவன் மன அழுத்தத்தில் தவித்து கொண்டிருந்தான். நித்யாவும் வருணை நினைத்து மிகவும் வருத்தமாக இருந்தாள். அவன் சரியாக சாப்பிடவில்லை, அவளிடம் பேசுவதில்லை, எப்போதும் டென்ஷனாகவே இருந்தான். ஒரு நாள் வங்கியில் வருண் தனது மேஜையில் குனிந்தபடி கணினியில் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருந்தான். மணி மாலை 6. அலுவலகத்தில் பெரும்பாலான ஊழியர்கள் கிளம்பிவிட்டனர். ஆனால் வருண் இன்னும் தனது இலக்கை முடிக்க வேண்டியிருந்தது. அவனது மேலாளர் சுரேஷ் அவனை அழைத்தான். சுரேஷ் வருணை பார்த்து கடுமையான குரலில், வருண், என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த லோன் ஃபைல்லாம் என்னாச்சு? நான் காலையிலே கேட்டேன் என்று சுரேஷ் சற்று கோபமாக கூற வருண் அமைதியாக நின்றிருந்தான். அவனது முகத்தில் களைப்பு தெரிந்தது. இல்லை சார், அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது. நான் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிகிட்ருக்கேன். நாளை காலையில் கண்டிப்பாக முடிச்சிருவேன். என்ன நாளைக்கா? என்ன விளாட்றீங்களா? இந்த ஃபைல் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும்ல. உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தா இப்படி தான் டிலே பண்ணுவீங்களா? சாரி சார், நான் காலையிலேருந்து அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. என்ன இன்னும் டைமா? இங்கே பாரு, உனக்கு இதான் கடைசி சான்ஸ். நாளைக்கு அந்த ஃபைல் என் டேபிளில் இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்று சுரேஷும் சற்று கோபமாக பேசிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தினான். வருண் பெருமூச்சு விட்டான். அவனுக்கு தலைவலித்தது. ஒரு வாரம் முழுவதும் இதே டார்ச்சர் தான். சரியான தூக்கம் இல்லை,
வீட்டில் நித்யாவுடன் பேசக்கூட நேரமில்லை. அவன் மீண்டும் கணினியில் வேலையை தொடர்ந்தான். மணி 9 நெருங்கியது. அவன் கண்கள் எரிச்சலாக இருந்தன. மன அழுத்தம் அவனை வாட்டியது. எப்படியோ அந்த ஃபைலை முடித்துவிட்டு வெளியே வந்தான். வங்கியின் வாசலில் வந்ததும் அவனுக்குள் இருந்த டென்ஷன் வெடித்து கிளம்பியது. சட்டென்று பாக்கெட்டிலிருந்து சிகரெட் பாக்கெட்டை எடுத்தான். உதட்டில் வைத்து பற்ற வைத்து ஆழ்ந்த இழுப்பை இழுத்தான். அவனுக்குள் இருந்த கொந்தளிப்பு கொஞ்சமாவது குறையும் என்று எதிர்பார்த்தான். புகை மண்டலத்துக்குள் அவன் ஒரு நிமிடம் நின்றிருந்தான். அவனது மனம் 1000 எண்ணங்களால் சுழன்றடித்தது. வேலையில் உள்ள அழுத்தம், வீட்டில் நித்யாவை கவனிக்க முடியாதது என்று எல்லாமே அவனை வாட்டியது. அந்த சிகரெட் கூட அவனது டென்ஷனை குறைக்கவில்லை, இன்னும் அதிகமாக்குவது போல் இருந்தது. டே வருண், என்ன வாழ்க்கடா இது என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டான் வருண். இன்னும் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். அந்த இரவு அவனுக்கு ஒரு முடிவில்லாத வேதனையாக தோன்றியது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்னோட நீ இருந்தால் தொடர்கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.